குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்னும் மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு இறை சமூகமே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு செல்வங்கள் நிலபுலன்கள் வைத்திருப்பதால் ஒருவருக்கு நிலைவாழ்வு வந்துவிடாது. மாறாக இறைவன் பால் கொண்ட நம்பிக்கையினால் மட்டுமே நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராக நிலைவாழ்வு பெரும் கொள்ள முடியும் என வலியுறுத்துகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என ஜெபிப்பதே இறைவன் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலால் தான். ஆனால் நம்மில் பலர் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கின்றேன் என்று சொல்லி
நமக்கு அன்றாடம் உணவளிக்கும் இறைவனின் வல்லமையை மறந்து விடுகிறோம். சிந்திப்போம். பணத்தை விட நம்மை படைத்தவர் பெரியவர். எனவே பண ஆசையும் பேராசையையும் களைந்து இறைவனின் வல்லமையை மட்டுமே நம்பி வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு மகிமையாய் காட்சி தந்த அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு கவிராயபுரத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று இத்திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு மகிமையாய் காட்சி தந்த காட்சி திருத்தலமாம் யூபிலி ஆண்டின் தனிச்சிறப்பான திருத்தலமாம் நம் திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் வாழும் எல்லா மக்களுக்காகவும் ஒளிபரப்பாகிறது. ஆகவே இந்த திருப்பலியின் வழியாக நமது கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தல பரிபூர்ண ஆசிரை நாடி வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புத குழந்தை இயேசு நிறைவாக ஆசிர்வதிக்க இப்பள்ளியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த பலியில் பங்கெடுக்க தடையாக உள்ள நமது குற்றங்குறைகளை எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உம் திருவுளத்திற்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் எந்நாளும் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது.
இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். Alleluia.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களது நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்லுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிழியே, இன்றிரவே உன் உயிரை உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, பழைய பாடல் ஒன்று எனக்கு மிகவும் பிடித்த பாடலாக எப்பொழுதுமே உள்ளது. அதில் ஒன்று இவ்வாறாக, கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். கடவுள் கொடுத்த வாழ்வு, கடவுள் கொடுத்த ஆசீர், கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உரிமையோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சமூக சூழலிலே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மிடம் கேட்பதும் அதுதான். உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை வைத்து நீ என்ன செய்கிறாய்? மகனே, மகளே, நீ என்ன செய்கிறாய்? இந்த கேள்விகளை தியானிக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு நாட்டினுடைய அரசன் தன்னுடைய ரம்யமான நல்ல ஒரு அழகான மாட மாளிகையிலிருந்து தனது நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் அந்த நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தெருவிலே ஒரு ஏழை மனிதன் ஒருவன் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். தலை தெறிக்க ஓடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறான்.
இந்த அரசன் அவனை பார்த்து விட்டு, ஏன் இப்படி ஓடுறான்னு தெரியலையே, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய காவலாளிகளை அழைத்து அவனை கூட்டி வர சொல்லுகின்றார். அவர்களும் சென்று அந்த ஓடி சென்ற மனிதனை அழைத்து வருகிறார்கள். அரசன் கேட்கிறான், என்னாச்சு, ஏன் இப்படி தலதறிக்க ஓடுற, எது பிரச்சனையா, ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னானாம் இப்படியாக, அரசே, வடக்கு வாசல் பக்கத்தில் ஒரு கல்லுக்கு கீழே ஒரு வெள்ளி நாணயத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒளிச்சு வச்சேன், அதை எடுக்கலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. எதுக்கு அப்படின்னு கேட்கின்ற பொழுது, என் மனைவி கொஞ்சம் காசு தேவை, நான் அவளுக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால் அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை எடுக்க செல்லுகிறேன் என்று நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரான். அரசு நினைத்து பார்த்தார், ஒரு வெள்ளி காசுக்கு இவ்வளோ தூரம் ஓடுறானே, இவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு, சரி அந்த ஒன்றை விடு, உனக்கு நான் 10 வெள்ளிக்காசுகளை தருகிறேன் என்று சொல்லி 10 வெள்ளிக்காசுகளை கொடுக்க அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த ஓடி சென்ற ஏழை அந்த மனிதன் பார்த்து அரசரை பார்த்து, அரசே, உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா, என்னுடைய கஷ்டத்தை நினைச்சு ஒன்றை தேடி போன எனக்கு 10 வெள்ளி நாணயம் தரீங்களே, பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லவர், அந்த 10ஓட சேர்ந்து இன்னொன்னையும் நான் சேர்த்துக்கிறேன், அந்த வடக்கு வாசலில் போய் அந்த ஒன்றையும் எடுத்து அந்த 11 வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி 10 10 நம்ம ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு 100 வெள்ளிக்காசுகளை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி ஒரு ஆளாண்டா, தாராள பிரபு என்று அவர் அரசரை புகழ்ந்து விட்டு, 100 கொடுக்குறீங்க, சரி அந்த ஒன்றையும் போய் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அரசர் பார்த்தார், ஏன்னா ஒன்றுக்காக 1 100 கொடுக்குறேன், அதுவும் பத்தலன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு மீண்டுமாக அவர் கேட்கின்றார், சரி வெள்ளியை விடு, பொற்காசுகளை 100 பொற்காசுகள் உனக்கு தருகிறேன்னு சொன்னாராம். தங்க காசு கேட்டால் சும்மா விடுவான், இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு. அவர் சொன்ன அந்த வார்த்தையினாலே அவன் உள்ளம் பூரிப்படைந்து போய், வள்ளல் பிரபுன நீங்கள் தான், உங்களை மாதிரி இருக்கணும், ஆனால் அந்த ஒன்றை எடுத்துகிட்டு வந்தா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் 10ல் ஆரம்பிச்சு 100ல் ஆரம்பிச்சு 100 பொற்காசுகள் வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் இவனுக்கு அந்த ஒன்று மேலே கண்ணா இருக்கு, அதை எப்படியாவது இவனை மறக்கடிக்க செய்யணும், இவனுக்கு நம்ம வழி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அரசன் மீண்டுமாக அவனை பார்த்து, என் அரசாங்கத்தில் பாதியை வேணாலும் தர்றேன், நீ வச்சுக்க, அந்த ஒன்றை மட்டும் விட்டுருன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மால் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, பார்த்து விட்டு, அரசே, கொடுக்குறதும் கொடுக்குறிய, வடக்கு பக்கமாக கொடுத்தீங்கன்னா அந்த வடக்கு இருக்கிற அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அரசர் பார்த்து அதுக்கப்புறம் வாயடைத்து போய் நின்று இருக்கிறார். சில வேளைகளை நம்ம நினைச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருக்கு, நம்ம ஓடுகிற வாழ்க்கை ஓட்டத்தில் எங்கே ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்ன்றே தெரியாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். சில வேளைகளில் ஏன் எந்திரிச்சா, எதுக்கு ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோம் கேட்டால், குடும்பத்திற்காக உழைக்கிறோம், குடும்பத்திற்காக வேலை செய்கிறோம், நல்லது, குடும்பத்திற்காக உழைப்பது நல்லது. பவுலடி அதைத்தான் சொல்லி, உழைக்காதவன் உண்ணலாகாது. ஆனால் அந்த உழைப்பு, அந்த உழைப்பின் பயன் யாருக்காக, அந்த கேள்விக்குறியோடு என்னுடைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வந்தோம் என்று சொன்னால், அந்த இளைஞன் ஓடி வந்து ஆண்டவரிடம் கேட்ட ஒரு கேள்வி என்னது, ஆண்டவரே, என் சகோதரனோடு எனக்கு இந்த சொத்தை பிரித்து கொடுக்க ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, என்னை நடுவராக அமர்த்தியவர் யார்? இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலே அதுதான், சொத்துனாலே இன்னைக்கு அண்ணன் தம்பியெல்லாம் அங்காளி பங்காளியாகி அடிதடியாகி இன்னைக்கு உறவுகளிடையே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல். ஒரு பிடி மண்ணுக்கு இவ்வளவு அக்கப்போர் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. உலக சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நற்செய்தி வாசகன் அப்படியாக ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அவன் ஓடி வந்து கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஊமை வழியாக சொல்லுகின்றார். அந்த அறிவற்ற செல்வன் ஊமையை சொல்லிவிட்டு அந்த இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகின்றது, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று. இன்னைக்கு இந்த செல்வம், இந்த வசதி வாய்ப்புகள் ஒரு சாபமா ஒரு வரமா? இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை, இறைவன் படைத்த இந்த உலகம், அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்வம், இந்த நாம் வைத்திருக்கின்ற பணம், பொருள், வீடு, வசதி அனைத்தும் இன்றைய சூழலில் நமக்கு ஒரு சாபமாக இருக்கிறதா அல்லது ஆசிராக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதற்காக? தன்னுடைய வாழ்க்கைக்காக, குடும்பத்திற்காக, நாளைக்காக என்று ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த ஒரு சூழலில் இந்த சேர்க்கின்ற செல்வம், கடவுள் கொடுத்த இந்த ஆசீர் ஒரு வரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன என்பதுதான் திருப்பாடல் 34 10வது இறை வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது,
சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைய முதல் வாசகத்திலே அந்த நம்பிக்கைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகின்றது, ஆண்டவர் தனக்கு அறிவித்த அனைத்தும் நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் நம்பினார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. அப்போ நாம் ஓடுகிற அந்த வாழ்க்கையில், கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நாம் கடவுளை சார்ந்து இருக்கின்றோமா? கடவுளுக்காக உழைக்கின்றோமா? கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு 10 காசு வந்த உடனேயே நான் சம்பாரிச்சேன், நான் செலவு பண்ணுறேன், என் இஷ்டம்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை. ஆனால் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்க தவறி விடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்திலே ஓடி வந்திருக்கிறோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், இந்த திருப்பலியின் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக கோயிலுக்கு வரணும்னு கேட்டால், நல்ல வீடு வேணும், நல்ல வாய்ப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும், பிள்ளைகள் நல்ல கல்யாணம் ஆகணும், சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், இதுதான் நம்ம எதிர்பார்ப்பது. அப்போ இந்த வசதிகள், இந்த ஆசீர்வாதம் ஒரு சாபமா வரமா மீண்டுமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சூழலில் 2 இறை வார்த்தை உங்களுக்காக. இறைச்சட்டம் 7வது அதிகாரம் 9வது வசனம் மிக அழகாக சொல்லுகின்றது, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது இறைவத்திற்கு அழகாக சொல்லுகின்றது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்றவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் ஆண்டவருடைய ஆசீர் நிறைவாக இருக்கும். மீண்டுமாக 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கின்றோம், கடவுள் நம்பிக்கைக்குரியவர். கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தம் மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து, அதான் ஆண்டவர் அழகாக சொல்வார், இயேசு கிறிஸ்து என்னை காண்பது என் தந்தையை காண்பதாகும், என்னால் அன்றி யாரும் தந்தையை அணுக முடியாது. ஆண்டவர் நமக்காக நம்மில் ஒருவராக பிறந்து இறந்து உயிர்த்தெழுந்து நம்மை கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த உரிமை பெற்று அழைத்திருக்கிறார். அதைத்தான் பிலிப்பியர் திருமுகம் 2வது அதிகாரம் 6 வாசிக்கின்றோம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தன்னையே வெறுமையாக்கி மனித உருவெடுத்து பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், வாழ்வு தருகிறார் என்று அந்த வாழ்வு தரும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த உலகம் சும்மா விட்டுருமா? நம்பிக்கை இருக்க, கடவுள் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறேன், உலகம் சும்மா விட்டுருமா? ஆசை யாரை விட்டது? பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்று அந்த பொன்மொழிகளும் இருக்கிறதே. அதெல்லாம் சாதாரணமாக இல்லை, அனுபவத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்படியானால் உலகத்தில் வாழுகிற நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும், சாமினால வாழணும், சாப்பிடணும், அதுக்கு சம்பாதிக்கக்கூடாதா? நல்லா வாழக்கூடாதா? அண்ணன் நல்லா இருக்கிறேன், தம்பி நல்லா இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறேன், நான் மட்டும் நல்லா வாழக்கூடாதா? எனக்கு மட்டும் ஏன்? என்னைய பார்த்து 4 வார்த்தை கேட்டவனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி தான் நம்ம வைராக்கியத்தை ஓடுறோம். 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா வாழணும், நம்மளை பார்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, பற்றி அவன் இப்படி கிடக்கிறான்னு சொல்லி யாரும் சொல்லிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், இந்த ஒரு வளமும் உடல் உள்ள ஆரோக்கியமும் ஆண்டவருடைய ஆசிரியராக பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவே ஒருவன் ஏழையாக பிறந்தான், ஒரு குருடனாக பிறந்தான், செவிடனாக பிறந்தான், ஒரு உடல் உள்ள ஆரோக்கியம் இல்லாமல் பிறந்தான் என்று சொன்னால் அது கடவுளுடைய சாபமாக பார்க்கப்பட்டது. இது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் அதை கற்றுக் கொடுக்கிறது. 4 பேருக்கு நல்லா வாழணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், வசதியோடு இருக்கணும், அது நமக்கு தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியில் இந்த ஆண்டவருடைய இந்த செயல் அதிகமான பொருட்கள் வைத்திருப்பதால் ஒருத்தனுக்கு வாழ்வு வந்துவிடாது. அந்த ஒரு வார்த்தை எப்படி அர்த்தமுள்ளதாக இருக்கும்? நாம் வாழ வேண்டும், அதற்கு பொருட்கள் வேண்டும், அதற்கு பணமும் வேண்டும், அப்போதான் அந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அதிகப்படியான அந்த பொருளை கொண்டிருப்பதால் ஒருத்தர் நிலை வாழ்வு வந்து விடாது என்று. அப்போ என்னதான் செய்யணும்? அதுக்கு ஆண்டவர் அங்கு பதிலை தருகிற இறை வார்த்தையின் வழியாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, கடவுள் ஒவ்வொருவருக்கும் இந்த சோதனை கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த சோதனையிலிருந்து வெல்வதற்கான வலிமையும் ஆற்றலையும் அவரே தருவார். இன்னொரு வார்த்தை அழுவே அருமையாக அங்கு இருக்கிறது, ஒருவனுடைய வலிமைக்கு மேலாக, திராணிக்கு மேலாக ஆண்டவர் சோதிக்க மாட்டார். அப்போ கடவுள் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் வாழ்க்கை ஓட்டத்தில்
ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு வலிமையும் ஆற்றலையும் வல்லமையும் ஆண்டவரே தருவார். எனவே ஆண்டவரையே நம்பி இருங்கள், அவர் நமக்கு வாழ்வு தருவார். அந்த நம்பிக்கையோடு ஆபிரகாமை போல நாம் கடவுளோடு இணைந்து இயேசுவோடு இணைந்து இந்த வாழ்வை வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் இதில் மீண்டும் ஒரு கேள்வி, வாழ்வது சரி, ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியிலே நான் எப்படி இந்த செல்வத்தை பயன்படுத்துவது? இந்த செல்வம் ஒரு ஆசை, ஒரு பாவம் என்று சொன்னால், அது ஒரு உலக காரியம் என்று சொன்னால், அது ஒரு தடையாக இருக்குதுன்னு சொன்னால், அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது? அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செல்வந்தன் செய்த தவறு என்ன? செல்வம் சேர்த்தது தவறு அல்ல. அவன் செய்த ஒரு தவறு என்னது? அதை தனக்குள் வைத்துக்கொண்டு நான் வாழ போறேன், எனக்காக என்று தனக்காக வாழ்ந்த அந்த மனநிலையை தான் ஆண்டவர் எப்படியாக சொல்லுகின்றார். அதான் சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு. உடம்பு பிடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உடம்பு பிடிச்சா விடாது. அது எதை குறிக்கிறது? விடாமுயற்சியை குறிக்கிறது. குரங்கும் பிடிக்கும், ஆனால் குரங்கு பிடி எதை குறிக்கிறது? பேராசையை குறிக்கிறது. ஏன்னா அதை விடக்கூடாதுன்னு இருக்கும். ஆக இப்படிப்பட்ட அந்த மனநிலை இன்று நிறைவாக இருக்கிறது. இந்த உலக சூழலில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார், ஆண்டவரை நம்புவோருக்கு எந்த தீமையும் அணுகாது, எந்த நன்மையும் குறைவுபடாது. ஆபிரகாமை போல நம்பிக்கையோடு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு நிறைவான பரிபூரண ஆசிரியை தருவார். எனவே ஆண்டவரை சொல்லியிருக்கின்றார், சின்ன சிறியவர்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று. அந்த இறைவார்த்தையின்படி இருப்பதை பகிர்ந்து வாழுகின்ற பொழுது செல்வம் வளமாகும், இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். மீண்டும் அந்த பாடலோடு இறைவன் நமக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு என்ன செய்தாய் என்ற கேள்விக்கு நம்முடைய பதிலாக, கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். நம்மை முழுவதும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்வும் வளமும் நலமும் எல்லாம் தந்த இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வளப்பெறச் செய்வார். ஆமென். நமது தேவைகளுக்காக நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். வழிநடத்தும் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் இவர்களை ஆசீர்வதிக்கவும், இவர்கள் தன்னலம் துறந்து மறு கிறிஸ்துவாக வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, விவசாயம் செழித்து நல் விளைச்சல் பெற்றிடவும், கால்நடைகள் நல் ஆரோக்கியத்துடன் வளரவும் தேவையான நல் மழைப்பொழிவை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் இறைவா, உடல் நல குறைவினாலும் பல்வேறு நோய்களினாலும் துன்புறும் உன் பிள்ளைகளை உமது திருக்கரத்தால் தொட்டு அவர்களின் நோய்களை நீக்கி சுகவாழ்வை தந்தர்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, போர்களினாலும் விபத்துகளினாலும் உயிரிழந்த எம் சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடையவும், அவர்களின் குடும்பங்களுக்கு உமது ஆறுதலையும் உடனிருப்பையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு இதோ நாங்கள் இப்பொழுதும் இடம் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை
ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த உலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் உவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதை மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆமென். ஆமென். இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் இனிய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் உண்மையாகவே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவேன். அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரை விண்ணகப் பலியில் அடிக்கடி நாங்கள் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அற்புத குழந்தை இயேசு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் துணையாயிருக்க உங்களுக்கு பின்னும் பாதுகாவலாயிருக்க உங்களை சூழ்ந்தும் ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் ஆண்டு வழி நடத்த உங்களுக்குள்ளும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு எந்நாளும் தங்குவதாக. சென்று வாழுவோம். வாழ்வில் பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் என்னை மேவாமல், மா பாவம் என்னை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம்.